வணக்கம். ரைட்டர் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்க மீண்டும் சந்திப்பு நம்ம மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவி, ஒரு ஆண் பெண் வாழக்கூடிய வாழ்க்கை பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். சேர்ந்தாச்சு, அது காதல் என்ற பெயரிலோ கல்யாணம் என்ற பெயரிலோ பெற்றோர்கள் பார்த்து வைத்தார்களா அல்லது இவர்களாக சேர்ந்து கொண்டார்களா, அதெல்லாம் அப்புறம்தான். ஏதோ ஒரு வகையில சேர்ந்து வாழ்ந்தக்கூடிய ஒரு சூழல்ல பல பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை வைத்து பிறர் என்ன பாடம் கற்றுக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில் பல பேருடைய வாழ்க்கை வரல நம்ம எடுத்து அடிக்கிட்டே போகலாம். ஆமா, அது நிறைய இருக்கு. கணவன் மனைவி அப்படின்னாலே பிரச்சனை வரத்தான் செய்யும். அதுல மாற்று கருத்து. ஆண் ஒரு மனம், பெண் ஒரு மனம். ஆண் உணர்ச்சி வசப்படக்கூடியவன், பெண் உணர்வு வயப்படக்கூடியவன். இதெல்லாம் சாதாரண ஒரு பழைய கருத்து. இதன் அடிப்படையில ஆணும் பெண்ணும் காதலித்தோ இல்லை அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் மூலமாக ஏதோ ஒரு வகையில கல்யாணத்தில் இணைகிறார்கள், குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். பிறகு பிரச்சனை என்று வரக்கூடிய சமயத்துல ரொம்ப கூர்ந்து பார்த்து விவாகரத்து அப்படிங்கிற ரேஞ்சு. ஆமா, அது இன்னைக்கு சாதாரணமா டீ கடையில டீ குடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு ஆண் எத்தனை பெண்ணை தான் விவாகரத்து பண்ணிவிட முடியும்? ஒரு ஆண் எத்தனை பெண்ணை தான் கட்டி விட முடியும்? அதே மாதிரி ஒரு பெண் எத்தனை ஆணைத்தான் விவாகரத்து பண்ண முடியும்? ஒரு பெண் எத்தனை ஆணைத்தான் கட்டி விட முடியும் கல்யாணம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இதையெல்லாம் பார்த்து விவாகரத்து பண்ண வேண்டிதான். பிடிக்காத பட்சத்துல ஒரு ஆண்மை இல்லாதவன் இல்லை ஒரு பெண்மை இல்லாதவன், மற்றபடி பைத்தியக்காரி, இந்த மாதிரிலாம் அதுக்குன்னு ஒரு தனி அஜெண்டா இருக்கு. அவைகளெல்லாம் இல்லாமல் பணம் தான் பிரதானம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கெல்லாம் விவாகரத்துங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா போச்சு. காரணம் பெண்களுடைய ஆடம்பரம். ஆமா, அதற்கு இந்த தனுஷ், நடிகர் தனுஷ், மற்றபடி நடிகை ஐஸ்வர்யா, ரஜினிகாந்தனுடைய வாழ்க்கை இன்னைக்கு டைவர்ஷன் நோக்கி போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம உதாரணமாக சொல்ல முடியும். பணம் தான் வாழ்க்கைன்னா மனம்னு ஒரு விஷயம் இருக்கு, ஆணுங்கிற விஷயம் இருக்கு, ஆணுடைய திறமைங்கிற விஷயம் இருக்கு. அவரு கூட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூட அந்த பொண்ணு கூட நடிகையா இருக்கின்றார்கள், மற்றபடி தயாரிப்பாளர் இருந்தாங்க. லால் சலாம் அப்படிங்கிற படம் எடுத்து பெரிய ஒரு நஷ்டத்தை நோக்கி போயிடுச்சு. ஆனா அற்புதமான கதை, மக்களால் புரிந்து கொள்ளப்படாத ஒரு கதை. நிறைய கதை. ஏன் காலா கூட எடுத்தாரு தனுஷ், ரஜினியை எடுத்தார். நஷ்டத்தை நோக்கி போகலையா? காலா படம் எங்க இருக்குன்னே தெரியல. அதுக்கு காரணம் என்ன சொல்ல முடியும்? யாருமே சொல்ல முடியும். சினிமா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒண்ணுக்கு விளங்காத ஒரு படமா எடுப்பாங்க, அவன் டாப்ல போய் நிற்கான். ஆமா, நுணுக்கி படம் எடுத்து அப்படியே அடுக்கிட்டே வருவாங்க. 5 நிமிஷம் புரோஜனம் இருக்காது. ஆமா, ஒரு சீன் பார்த்த உடனே, ஒரு ஷோ பார்த்த உடனே இது ஓட்ட டப்பா படம் அப்படின்னு அவன் பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அதை போய் 10 பேர் சொல்லுவான், 10 பேர் 100 பேர்கிட்ட சொல்லுவான், 100 பேர் 1000 பேர்கிட்ட சொல்லுவான். முடிச்சுக்கோ, அந்த படமே ஓடாது. அப்ப திறமை இல்லை என்ற அர்த்தமா? கிடையாது. அந்த நேரம் கூத்து அவ்வளவுதான். நேரம் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லையோட சொல்லலாம். மற்றபடி அந்த ஃபீல்டை விட்டு விளங்கிடலாம். காலா படத்துல தனுஷ் பல கோடி ரூபாய் அவருக்கு நஷ்டம். ரஜினியை கேட்டாரா? இல்லையே, வாயை பொத்தி கொண்டார். சரி, ரஜினியாவது கண்டு கொண்டாரா? அதுவும் கிடையாது. சரி, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்பாவை நோக்கி இந்த மாதிரி ஒரு நஷ்டமான படத்துல உங்களை நடிக்க வைத்ததும் இல்லாமல் என் கணவனுக்கு இந்த மாதிரி நஷ்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டாரா? பல விஷயங்கள் ரஜினிகாந்த தியேட்டருக்காரங்க கேள்விகள் பணத்தை வசூல் கூட பண்ணிருக்காங்க. அது பல படங்களை சொல்லிக்கிட்டே வரலாம். சிவாஜி கூட சொல்லலாம். மற்றபடி லிங்கா, சிவாஜி கூட இது கொஞ்சம் ஒரு மாதிரியா ஒளின்னு சொல்லலாம். ஆனா லிங்காவை பொறுத்தவரை பயங்கரமான நடி. தியேட்டர் அதிபர்கள் கூட, விநியோகஸ்தர்கள் கூட, உங்களை நம்பி நாங்கள் காசு போட்டோம், நஷ்டமாகி போச்சு, எங்களுக்கு பணத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி தர முடியும்? அதே மாதிரி விஜய் கூட அந்த மாதிரி நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி பிரபல்யமான நடிகர்கள் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. எல்லாமே பணத்தின் வெளிப்பாடா இருந்தாலுமே கூட அது திறமையின் ஒரு அங்கமாக கருதப்படுவதில்லை. அதன் அடிப்படையில தனுஷுக்கு
காலாங்கிற அந்த படத்துல பயங்கரமான அடி. அதை நான் ரஜினிகாந்த் கண்டுகொள்ளவே இல்லை. அது மாதிரி வந்து ஒவ்வொரு படத்திலும் ஒரு நஷ்டமும் உண்டு, லாபமும் உண்டு. அதன் அடிப்படையில வந்து தயாரிப்பாளர்னு போனாலே தலையில் துண்டா போட்ட வேண்டியதான். இப்ப ஏவிஎம்ல எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா, ஏவிஎம் எங்க இருக்கு, மற்றபடி கலாஷேத்ரா மூவிஸ் சொல்லுவாங்க, மற்றபடி பெரிய பெரிய கம்பெனில எங்க இருக்குன்னே தெரியல. புரியுதுங்களா? சத்யஜோதி பிலிம்ஸ் அப்படிம்பாங்க, முக்தா பிலிம்ஸ், அவங்களாம் வெற்றி படத்தை கொடுத்தவர்கள். எங்க இருக்காங்கன்னே தெரியல. இருக்கிறத பாதுகாத்து அமைக்க வச்சுட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில வந்து லதா ரஜினிகாந்தனுடைய மாமியார் என்ற முறையில், தனுஷனுடைய மாமியார் என்ற முறையில் லதா ரஜினிகாந்தோட தலையீடு அதிகமாகி போனதா இன்னைக்கு தனுஷ் ஐஸ்வர்யா டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சு இன்னைக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கு. லதாவே ஒரு நேரம் வந்து ரஜினிகாந்தை டைவர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு போனவர் தான். ஆமா, அதை தடுத்து நிறுத்திய பிறகு கே பாலச்சந்திரன் அவர்களுக்கு மட்டுமே இல்லாட்டா லதாவை என்னைக்கோ டைவர்ஸ் பண்ணிப்பார் ரஜினிகாந்த். ஆமா, பணம் 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 அரிச்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னம்னா எந்த ஆண் தான் ஒப்புக்கொள்வான்? எல்லாத்துக்கும் நஷ்டமும் உண்டு, லாபமும் உண்டுங்க. அவனுக்குன்னு சில கெட்ட பழக்கங்கள் இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் உண்டு. பாருங்க, தேமுதிக பிரேமலதா ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் இருந்த சமயத்துல வந்து கண்டுகொள்ளாமல் விட்டுட்டாரு. ஆமா, இன்னும் சொல்லப்போனா தேமுதிக நஷ்டமானதுக்கு பிரேமலதா தான் மெயின் காரணம் நான் சொல்லுவேன். நாங்க அந்த மாதிரி பல தகவல்கள் இருக்கு. இன்னைக்கு என்ன பண்றாரு? விஜயகாந்த் இல்லைன்னு வருத்தப்படுறாரு. முதல்ல விஜயகாந்த் இருந்தப்ப அவர்களை வைத்து இருக்கக்கூடிய தொண்டர்களை வைத்து அந்த தேமுதிக தூக்கி நிறுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு எங்கேயும் போயிருக்கோம். திமுக அடுத்த கட்சி தேமுதிக தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. திமுகவுக்கு அடிச்சுக்கிற இன்னைக்கு கட்சி கிடையாதுங்க. அதிமுக சின்ன பின்னமாக உடைந்து விட்டார், அப்புறம் பார்த்துக்கலாம். உடையாத ஒரே கட்சி தான் தேமுதிக. அதை கரெக்டா நிறுத்திட்டார். ஆனா அதை முன்னாலேயே செஞ்சாரா அப்படிங்கிறதா கேள்வி. டக்குன்னு வந்தாரு, விஜயகாந்த் உடல்நலம் சரியில்லை டக்குன்னு பார்த்தாரு, டக்குன்னு தன்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க வைத்துக் கொண்டார். அதான் நிதர்சனமான. டக்குன்னு அடுத்த 2 வாரத்துல வந்து விஜயகாந்த் இறந்துடுறாங்க, முடிஞ்சு போச்சு. அது அந்த அளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையா முன்னேற்பாடாக இருந்த பிரேமலதா தேமுதிக அதை முன்கூட்டியே செய்திருந்தா விஜயகாந்த் உடல்நலம் இல்லாதப்பே வந்து அந்த கட்சி மிக பிரபலியம் பகிரங்கமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா செலவு ஆகத்தான் செய்யும். ஆமா, இன்னைக்கு மட்டும் செலவாகலையா தேமுதிக சார்பா? ஆகத்தான் செய்யும். ஒரு தொண்டன் வருவான், போஸ்டர் ஒட்டும்பான், 10,000 ரூபா கேட்பான், அதுல ஒரு 5,000 சோப்புல போட்டு 5,000 தான் போடுவான். இதெல்லாம் வந்து தேர்தல் அரசியல், இது அரசியல்ல சர்வசாதாரணம். சினிமாவும் அப்படித்தான், கோடி கோடியா போடுவோம், மிகப்பெரிய எதிர்பார்ப்பா படத்தை எடுப்பான், ஒண்ணுக்கு விளங்காம போய் என்ன பண்ணலாம்? உடனே வந்து புருஷனை போட்டா டைவர்ஸ் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் கிடையாது. தன் கணவன் ஆமா டல்லா ஆயிட்டானா அந்த நேரத்துல வந்து ஒரு மனைவி அவனை தூக்கி நிறுத்த வேண்டும். இன்னைக்கு வந்து விவாகரத்துங்கிறது வந்து ஆண்கள் மீது பெண்கள் விளையாடும் சதுரங்கம் போல் ஆகிவிட்டது. விவாகரத்து அப்படின்னு தலைப்பு போட்டு ஆண்கள் மீது பெண்கள் விளையாடும் சதுரங்கம் அப்படின்னு ஒரு கவிதை கூட எழுதலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு ஆண்களை வந்து ஒரு ஏடிஎம் அந்த மாதிரி இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. பல பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆடம்பரமாக வாழ்ந்து பழகிவிட்டு அதுக்கு அப்பா அம்மா தான் காரணம். அதுதான் நான் பல வீடியோக்கள சொல்லுவேன், பார்த்துப்பா கல்யாணம் பண்ணுவது பெரிதில்லை, அப்பா அம்மாவை பார்த்து பழகு, கல்யாணம் கட்டிக்கு. இல்லையா, அம்மா இல்லாத குடும்பமாக பார்த்து கட்டிக்கொள்ளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, மகள் வாழ்க்கை கெடுத்த அம்மாவை போல பழமொழியே உண்டு. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இந்த வகையில தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து சம்பந்தப்பட்ட வகையில ரஜினிகாந்த் ஒரு ஃபுல்லா தனுஷுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிறார் இன்னைக்கும். ஆனா அந்த பேச்சை வந்து தன் மகள் ஐஸ்வர்யா கேட்பதில்லை அப்படிங்கிறத பகிரங்கமான ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். கேட்கணும். இன்னைக்கு வந்து விட்டுட்டு போயிடலாம். 2 பசங்க, அற்புதமான பசங்க இருக்கிறாங்க. அவன் ஜம்முன்னு ஹீரோ மாதிரி இருக்காங்க. நாளை பின்புலமாக திரும்பி பார்க்கக்கூடிய சொல்ல காலம் சென்று இருக்கும். தனுஷ் ஆம்பளை ரைட், ஐஸ்வர்யா எத்தனை ஆணை கட்டி டைவர்ஸ் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாரு. சரி, தனுஷ் வந்து பிடிக்கிற ரைட்டு விவாகம், நான் சொன்னதுதான்ட்டாரு. ஐஸ்வர்யா முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி அடுத்து ஒரு ஆணை கட்டிக்கொள்ள முடியுமா? தனுஷ் கட்டிக்குவாரு. செல்வராகவன் இந்த அவரும் குறிப்பிட்ட அந்த சோனியா அகர்வால ஏதோ ஒரு நடிகை கட்டிட்டார், செட் ஆகல, டைவர்ஸ் பண்ணி மீண்டும் ஒரு
பெண்ணை கட்டிக்கிட்டாரு. அதே மாதிரி தனுசு கட்டிக்கிறான்னு வைங்க. அதே போல சௌந்தர்யா வந்து டைவர்ஸ் பண்ணாரு இந்த பக்கம் ரஜினிகாந்த் பொண்ணு வகையில இன்னொரு ஆணை கட்டிக்கிட்டாரு. இப்படி எத்தனை ஆணை ஒரு ஆண் கட்டிக்கொள்ளும், எத்தனை ஆணை ஒரு பெண் கட்டிக்கொள்ளும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? கஷ்ட நஷ்டம் வந்து வாழ்க்கையில வரத்தான் செய்யும். அதையெல்லாம் தாங்கி கொண்டு தூக்கி நிறுத்த வேண்டும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இதுல வந்து தனுஷ் மேல எந்த அளவுக்கு தவறு இருக்கு அப்படின்னா, செலவாடி மற்றபடி ஊதாரித்தனமானவன் அப்படிங்கிற ஒரு பஞ்சாப் மேல இருக்கு குடும்பத்தின் வகையில பார்க்கின்ற பொழுது. அது ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட வகையில அப்படிதான் இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல ஐஸ்வர்யா சம்பந்தப்பட்ட வகையில நாங்கள் அப்படித்தான் அப்படின்னு போகக்கூடிய சமயத்துல வாழ்க்கை என்னவாகும்? இந்த பசங்க இல்லாவிட்டால் பரவாயில்லை. இருக்கக்கூடிய சமயம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை நம்ம பார்க்கணும். ஏன் நான் படம் எடுத்த வகையில் நஷ்டங்கிற கான்செப்ட்ல மாவீரன் ஒரு படம் எடுத்தார் ரஜினிகாந்த். அது நஷ்டமாகும் இல்லையா? உடனே அதை லதா ரஜினிகாந்த் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா? ரஜினிகாந்த் டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா? இல்லையா, வாழ்ந்து தான் இருக்கிறாங்க. அவருடைய படம் ஏற்கனவே ஒழுங்கா ஓடாம தானே இருந்தது. ரஜினிகாந்தனுடைய படமும் இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிக்கிட்டே போகலாம். அதனால வந்து வரக்கூடிய காலங்கள்ல பல பெண்களாகட்டும் பல ஆண்களாகட்டும் கஷ்ட நஷ்டம் வரத்தான் செய்யும். அதில் குறிப்பாக பெண்கள் ஆடம்பர வாழ்க்கையை விட்டு உதறி தள்ளி விட்டு, ஏன்னா சினிமா சம்பந்தப்பட்டது அப்படிதான். அந்த சலாம் லால் சலாம்ல கூட ரஜினிகாந்த் தன் மகளை உயர்த்தி பேசினார். அதாவது ஒரு கடவுள் வந்து ஆண் குழந்தையாக வேண்டும், அதாவது ஆண் குழந்தை எனக்கு பெண் குழந்தை வரம் வேண்டும், இது ஆண் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னா ஒவ்வொன்றா பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதே பெண் குழந்தை வரம்னு யாராவது கேட்டாங்கன்னா அவர் யாரையுமே பாஸ் பண்ணா தான் போவாரு அப்படின்னு தன் மகளை உயர்த்தி பேசினார். அப்படிப்பட்ட மகள் விவாகரத்தை நோக்கி போகக்கூடிய சமயத்தில் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? என்னதான் லட்சக்கணக்கில் கோடிக்கெல்லாம் சம்பாதிச்சாலும் சரிங்க. ஆமா, பிரச்சனை என்று வரக்கூடிய சமயத்துல திரும்பி பார்க்கக்கூடிய சமயத்துல ஆமா கணவன் இல்லை அப்படிங்கும் போது ஐஸ்வர்யாவுக்கு என்ன மதிப்பு இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அதே மாதிரி தனுஷுங்கிற கான்செப்ட்ல அவர் ஒத்து போகக்கூடிய ஒரு மனநிலை இருந்தாலுமே கூட ஐஸ்வர்யா அது ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும். இந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஆஜராகும்படி நீதிபதி சுபதேவி அம்மா அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. குடும்ப நல நீதிபதி. அக்டோபர் 7ஆம் தேதி அவங்க போறாங்கன்னா கட்டாயம் போவாங்க. அதுக்குள்ள சேர்ந்து கொண்டா ரொம்ப நல்லா இருக்கும்னா 6 மாசம் இருக்கு. சேர்ந்தா ரொம்ப நல்லதுதான். எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இதையெல்லாம் விட வருங்காலங்கள் இன்னும் மோசமாக அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஆடம்பரம், காசு பணம் இருக்க வேண்டியதான். குடும்ப நலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில வந்து ஒரு பெண் அதற்கு தகுந்தால் போன்ற ஒரு ஆணை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஒரு ஆண் அதற்கு தகுந்தாற் போல ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நம்ம ஆல்ரெடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம். சமமான நிலையில வந்து ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் ஏற்ற இறக்கமாக இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்டவை ரொம்ப வந்து ஏற்ற இறக்கமா இருக்கு. ஆமா, ரொம்ப டாப்ல பாருங்க, ஒண்ணு கிடையாது. உதாரணமா சொல்லக்கூடிய சமயத்துல சிவகுமார் பசங்களே எடுத்துக்கலாம். சூர்யா வந்து ஒரு நடிகை திருமணம் செய்து கொண்டார். அதே கார்த்திக் பாருங்க, சிம்பிளா அழகா நீட்டா முடிச்சார். அவர் மனைவி எங்க இருக்காருன்னு அவருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அற்புதமான குடும்ப நலத்தோட இருந்துட்டு இருக்காரு. யாரு? நடிகர் கார்த்திக். அப்படிதான் இருக்கணும். அப்படிங்கிற சமயத்து பிரச்சனை வராது. இப்ப சூர்யா சம்பந்தப்பட்ட வகையில் அப்படி கிடையாது. ஜோதிகா அந்த அம்மா அந்த பொண்ணு நடிகை. சிவகுமாரே பிடிக்காம தான் வந்து இன்னைக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்தா. அதே மாதிரி அமிதாப் பச்சன், அபிஷேக், ஐஸ்வர்யா பிரச்சனை அதே மாதிரி கான்செப்ட் தான். பிரபலியமான ஒரு நடிகை நமக்கு வேண்டும்னா அதுக்கு தகுந்த பல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நடிகர்களும் இருக்கணும், நடிகை இருக்கணும். இல்லைன்னா துண்டு துண்டா தனக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு விஷயத்த கார்த்திக் மாதிரி ஜம்முன்னு கார்த்திக் சூப்பரா பண்ணிக்க. அப்படி பாருங்க. அற்புதமான ஒரு மனைவி முடிஞ்சு போச்சு நீட்டா. அவர் மட்டும்தான் நடிகர், அவர் மனைவி நடிகை கிடையாது. ஆனா சூர்யா நடிகர், ஜோதிகாவும் நடிகை. இப்ப நடிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அவங்கள பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை அபிஷேக், ஐஸ்வர்யா, ரஜினி போயிட்டு இருக்கு.
புரியுதுங்களா? அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஈக்குவல் கூட. ஆமா, பிளஸ் பிளஸ் கணக்குக்கு வராது, மைனஸ் மைனஸ் கணக்குக்கு வராது. மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ். அதே போல வந்து தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடாக ஒரு ஆணும் பெண்ணும் தன் ஜோடியை, தன் ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆமா, இல்லாவிட்டு இப்படிப்பட்ட விவாகரத்துன்னு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஆமா, இன்னும் 6 மாசம் இருக்கு. அக்டோபர் 7ஆம் தேதி தான் வந்து நேற்று ஆஜராக சொல்லியிருக்காங்க. அதுக்கு இடையில வந்து ரஜினிகாந்த் மற்றபடி கஸ்தூராஜா உட்காந்து பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதற்கு தனுஷும் ஐஸ்வர்யம் ஒத்துக்கொண்டால் ரொம்ப நல்ல சந்தோஷமா தான் இருக்கு. எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்தான். பார்ப்போம் காலம் எப்படி பதில் சொல்லும் என்பது வரும் காலங்களில். மீண்டும் அடுத்த விதம்.